ஜம்மு காஷ்மீரின் சம்பா பகுதியில் பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலை முறியடித்தது இந்திய ராணுவம். பஞ்சாபின் பல்வேறு பகுதிகளிலும் பாகிஸ்தான் ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தகவல். பஞ்சாப் மாநிலம் பெரோஸ்பூரில் பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் என ANI தகவல். குடியிருப்பு பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரு குடும்பத்தினர் காயம். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் பிரதமர் மோடி ஆலோசனை. பாகிஸ்தான் எல்லை விவகாரம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் முப்படை தளபதிகள் பங்கேற்பு. தான் இருக்கும் இடத்திலிருந்து இடைவிடாமல் குண்டுவெடிக்கும் சத்தம் கேட்டதாக ஜம்மு முதல்வர் உமர் அப்துல்லா பதிவு. மக்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். மே 14ஆம் தேதி வரை 24 விமான நிலையங்களை மூட மத்திய அரசு உத்தரவு. விமான நிலையங்களுக்கு பாதுகாப்பு நடைமுறைகள் தொடர்பாக முக்கிய அறிவுறுத்தல். டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் மருத்துவர்கள் பணியாளர்களுக்கான விடுப்பு ரத்து. விடுப்பில் இருப்பவர்கள் உடனடியாக பணிக்கு திரும்பவும் உத்தரவு. போர் பதற்றம் காரணமாக பஞ்சாபிலிருந்து அவசரமாக வெளியேறிய தமிழக மாணவர்கள் தமிழக அரசின் உதவி மூலம் டெல்லியிலிருந்து சென்னை அழைத்து வர ஏற்பாடு. மதவாத பிரச்சனையை ஏற்படுத்த பாகிஸ்தான் முயற்சிப்பதாக மத்திய அரசு குற்றச்சாட்டு. தவறான தகவல்களை அளித்து உலகை ஏமாற்ற முயற்சிப்பதாகவும் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி விமர்சனம். ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக அமெரிக்காவுடன் பேசி வருவதாக வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி தகவல். பயங்கரவாதத்திற்கு எதிராக போரில் இந்தியாவிற்கு அமெரிக்கா, இங்கிலாந்து ஆதரவளித்துள்ளதாகவும் பேச்சு. இந்தியாவிற்கு எதிரான மோதலில் மக்களை பாகிஸ்தான் கேடயமாக பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு. வான் எல்லையை மூடாமல் தாக்குதலை தொடர்வதாக விங் கமாண்டர் வியோமிகா சிங் தகவல். இந்தியாவின் 26 நிலைகள் மீது ட்ரோன் மூலம் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த முயற்சி. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிவிட்டதாக கர்னல் சோஃபியா குரோஷி விமர்சனம். நெல்லையில் அமைக்கப்படும் உலகத்திற்கு காயிதே மில்லத் பெயர் சூட்டப்படும். சென்னை பல்கலைக்கழகத்தில் இஸ்லாமிய தமிழ் இலக்கிய ஆய்விற்கான ஆய்வு இருக்கை அமைக்கப்படும் என்றும் முதல்வர் அறிவிப்பு. திருநெல்வேலி மாவட்டத்தில் மாபெரும் நூலகம் அமைக்கப்படும் ஏற்கனவே நிதிநிலை அறிக்கையில் சட்டமன்றத்தில் நான் அறிவிச்சிருக்கிறேன். அந்த நூலகத்திற்கு கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத்துடைய பெயர் சூட்டப்படும். பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு போதிய அளவு இருப்பில் உள்ளதாக இந்தியன் ஆயில் நிறுவனம் விளக்கம். சமூக வலைதளங்களில் பரவும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என வேண்டுகோள். போர் பதற்றத்தால் நடப்பு IPL கிரிக்கெட் தொடர் தற்காலிகமாக ஒத்திவைப்பு. ஒரு வாரத்துக்கு மட்டும் போட்டிகளை நிறுத்தி வைத்தது BCCI. சென்னை சேப்பாக்கம் மைதானத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் தொடர்பாக விசாரணை. மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் பேட்டி. மக்கள் கூடக்கூடிய இடங்களுக்கு எல்லாத்துக்குமே பாதுகாப்பை அதிகரிச்சிருக்கிறோம். அதே மாதிரி கண்காணிப்பு அதிகரிச்சிருக்கோம். நிறைய மால்ஸ் இருக்குது, தியேட்டர்ஸ் இருக்குது, கோயில்கள், அதே மாதிரி பீச், அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே பாதுகாப்பை அதிகரிச்சிருக்கோம். சித்திரை திருவிழாவை முன்னிட்டு முதல் முறையாக சிறப்பு ரயில் சேவையை அறிவித்தது தெற்கு ரயில்வே. இன்று இரவு தாம்பரத்திலிருந்து மதுரைக்கு ரயில் இயக்கம்.